வெல்கம் பேக் டு சூரப்புலி யூடியூப் சேனல். இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்தியன் எக்கனாமி லெசன்ஸ், இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம். ஸோ எப்படி நம்ம இந்த சப்ஜெக்ட் அப்ரோச் பண்ணலாம்னா, ஜென்ரல் ஸ்டடீஸை எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், என்விரான்மெண்ட், சோஷியாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இப்படி லைனாக ஒன்றுனா இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு பேசிக் ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் ஃபஸ்ட் சாப்டரை கவர் பண்ணணும். ஸோ எங்கேருந்து படிக்கலாம்? நிறையா புக்ஸ் இருக்கும், ஆனால் வேணாம். என்சிஆர்டி புக்ஸை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டா, கன்வென்ஷனல் என்சிஆர்டி புக்ஸ், அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஒன்றிய அரசு நடத்துகிற தேர்வுகளுக்கு சிபிஎஸ்சி சிலபஸ் தான் பார்க்கணும். மாநில அரசு டிஎன்பிசி மாதிரி தேர்வுகளுக்கு சமச்சீர் புக்ஸ் பார்க்கணும். ஸோ நம்ம வந்து ஜென்ரலாகவே ஃபஸ்ட்டு என்சிஆர்டியை முடிச்சுட்டு அப்புறமே மூவ் ஆன் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் பற்றி உள்ள ஒரு சிலபஸ். அது இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இந்தியன் எக்கனாமி ஆன் தி ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் இதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். நம்ம இந்திய பொருளாதாரம் சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னால் எப்படி இருந்தது, அந்த டைமில் எப்படி இந்த பொருளாதாரம் வேலை செஞ்சிச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். நம்ம ஒரு சாப்டராக முடிச்சிடலாம். நம்ம ஒரு லெசனாகவே பார்த்து முடிச்சிடலாம். So India is the pivot of the empire. If the empire loses any part of its dominion, we can survive. But if we lose India, the sun of our empire will have set. இது யார் சொன்னதா? விக்டர் அலெக்சாண்டர் ப்ரூஸ், வைஸ்ராய் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா இன் 1894. 1894 இருந்த வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவோட வைஸ்ராய் சொல்றாரு, இந்தியா தான் நம்மளுடைய ஒரு அரசுக்கு, ஒரு முடியாட்சிக்கு, எம்பையருக்கு வந்து ஒரு பைவாட்டா, ஒரு முக்கியமான ஊன்றுகோலா இருக்கு. அது வந்து சூரியன் எந்த பக்கம் உதிச்சாலும் அது சொல்லுவாங்க, லேண்ட் ஆஃப் ரைசிங் சன் சொல்லுவாங்க. அதாவது பிரிட்டன் அரசுக்கு சூரிய மங்குதலே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. எல்லா பக்கமும் சூரியன் உதிச்சிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு டைம் அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட எம்பையர் இருந்துச்சு. ஸோ இந்தியாவும் அது ஒரு கொலோனியல் ரூல். டொமினியன் ரிப்பப்ளிக் அப்படின்றத பற்றி நான் தனியாகவே ஒரு இது நான் எடுத்திருந்தேன் ஹாட் ஸ்பெஷல் சூரப்புலி ஸ்பெஷல் வீடியோஸில். டொமினியன் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் நியூசிலாண்டு மாதிரி, கனடா மாதிரி, ஆஸ்திரேலியா மாதிரி இருக்கிறது. ரிப்பப்ளிக்ன்றது பிரசிடென்ட் போஸ்ட்டை நம்மால் வச்சுக்கிறது. இதுதான் டிஃபரன்ஸ். So introduction. Primary objective of this book is the economic development. Is to familiarize you with the basic picture of the Indian economy and its development as it is today and aftermath of independence. However, it is equally important to know something about country's economic past, even to learn about its present state and future prospects. இது ஒரு இன்ட்ரோடக்ஷனான புக். இந்த புக்கை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, என்சிஆர்டி 11th புக். என்சிஆர்டி வெப்சைட் போனீங்கன்னா, நீ பாதசாலா இல்லை என்சிஆர்டின்னு கூகுள் அடிச்சா கூட 11th எக்கனாமிக்ஸ் புக் சூஸ் பண்ணி இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். அதுதான் 11th எக்கனாமிக்ஸ் புக் தான் நம்ம பேஸாக வச்சு பார்க்க போனோம். நம்ம இப்போ ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியாஸ் பிரசன்ட் டே எக்கனாமிக்ஸ் நாட் ஜஸ்ட் த கரண்ட் மேக்கிங், இட் ஹஸ் ரூட் ஸ்டெப்ட் இன் ஹிஸ்ட்ரி, பர்டிகுலர்லி இன் த பீரியட் when India was under British rule, which lasted for almost 2 centuries before India finally won its independence on 15th August 1947. And the sole purpose of the British colonial power in India was to reduce the countries to being a feudal economy, for Great Britain owns rapidly expanding modern industrial base and understanding of the exploitative nature of the relationship. இதெல்லாம் சும்மா கதை. எப்படி வந்து நம்ம சுதந்திரம் வாங்க போனோம், எந்த அளவுக்கு நம்மளை எக்ஸ்பிளைட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி வெளியே வந்தோம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர், அப்போ ஒரு ஃபீச்சர் சொல்லணும்ல. ஃபர்ஸ்ட் வந்து என்னது? லோ லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்டர் த கொலோனியல் ரூல். அந்த காலனி ஆதிக்க டைம்ல ரொம்ப குறுகிய வளர்ச்சி தான் நம்மள்ட்ட இருந்துச்சு. அதான் லோ லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி. ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ட் எக்கனாமி பிஃபோர் த அட்வென்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஏன்னா நம்மள்ட்ட அப்பவே ஒரு சுயசார்பான ஒரு பொருளாதார நடவடிக்கை நடந்துட்டு இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரன் வந்து தான் நம்மளுக்கு வந்து சொல்லி தரல. நம்ம அதுக்கு முன்னாடி வணிக எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். காமர்ஸ் அண்ட் ட்ரேட் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அந்த வந்துட்டு போன அப்புறம் எக்கனாமிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன்ஃபால் இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் வாஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் மோஸ்ட் பீப்புள். Yet the country's economy was characterized by various kinds of manufacturing activities. India particularly well known for its handicraft industries in the field of cotton, silk, textiles, metal and precious stone, etc. And these products enjoy the worldwide market. ஸோ அதனால அவங்க வந்து நம்மளோட பொருளை வந்து நம்மள்ட்ட குறைஞ்ச ரேட்டில் எடுத்து அவங்க ரொம்ப அதிக லாபத்துக்கு சம்பாரிச்சு எல்லாத்தையும் இங்கிலாந்து கொண்டு போயிருக்காங்க, எல்லா வருமானம் ப்ராஃபிட்டையும். ஸோ அதனாலே இங்கே வந்து பெரிய ஒரு அடி விழுந்துச்சு இண்டிஜினியஸ் ட்ரேடர்ஸ்க்கும் மேனுஃபேக்சர்ஸ்க்கும். எக்ஸாம்பிள் தான் பாக்ஸில் போட்டிருக்காங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இன் பெங்கால். முஸ்லிம் இஸ் அ டைப் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல்
இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஒரு which of the following is example of cotton சொல்லிருப்பாங்க. முஸ்லின் அப்படின்றது ஒரு thin cotton, பருத்தி துணி. Its origin in Bengal, particularly places in around Dhaka. Spelled during the pre-independence period was Dhaka, now the capital city of Bangladesh. So Dhakai, அது பேர் என்ன, Dhakai muslin had gained worldwide fame as a exquisite type of a cotton textile. The finest variety of muslin was called malmal. Sometimes foreign travelers also used to refer to it as malmal shahi or malmal khas, implying that it was worn by or fit for the royalty. ஸோ பணக்கார ரொம்ப தனவேந்திர அவங்களாலேயே அணியப்பட்ட ஆடையா அது கருதப்பட்டுச்சு. அதான் டக்காய் முஸ்லின். இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. மல்மல் ஷாஹி ஏன்னா அங்கங்க கேட்டு வைப்பாங்க இதை. So the economic policies pursued by the colonial government in India were concerned more with the production and the promotion of economic interest of their home. So அவங்களோட நாட்டுக்கு அதாவது பிரிட்டனுக்கு என்ன சாதகமோ அந்த விஷயங்களை மட்டும் தான் இந்தியா பண்ண வச்சாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அவங்களுக்கு வந்து பருத்தி தேவைப்பட்டுச்சு உலகம் ஃபுல்லா விற்கிறதுக்கு. நம்மளுக்கு சோறு சாப்பிட்ற அரிசி தேவைப்பட்டுச்சு. ஆனா அவன் அதை பண்ண வைக்கல. அவன் வந்து கேஷ் கிராப் எது பண்ணலாம், பணம் கொளிக்கிற விஷயத்த பண்ணி இண்டிகோ, காட்டன் இந்த மாதிரிலாம் விதைக்க வச்சு நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா உணவு பஞ்சமே வந்துருச்சு. அதனால இவ்வளவு பெரிய ஒரு ஜனதொகை அப்பவே அது சம் க்ரோஸ்ல இருந்த இந்தியா 50 crores 40 crores இருந்த இந்தியா வந்து உணவு பஞ்சத்தை வந்து ஃபேஸ் பண்ணுச்சு அந்த லேட் 1900s. So obviously the colonial government never made any sincere attempt to estimate இதான் பாத்தீங்கன்னா சொன்ன பாயிண்ட் India's national and per capita income பத்தி கவலைப்படவே இல்லை. And some individual attempts which were made to measure such incomes yielded conflicting and inconsistent results. So among the notable estimators யாருன்னா அதை பத்தி கணக்கு போட்டாங்கன்னா தாதாபாய் நௌரோஜி, வில்லியம் டிக்பி, ஃபின்லே ஷிராஸ், விகேஆர்வி ராவ் அண்ட் ஆர்சி தேசாய். இந்த விகேஆர்வி ராவ் யாருன்னா பொருளாதாரத்தின் ஒரு நியோ லிபரல் இல்லைன்னா வேற லெவல் பொருளாதாரம் சொல்ற கெனிஷியன் எக்கனாமிக்ஸ் சொல்லுவாங்க. அந்த கீன்ஸோட ஸ்டூடெண்ட் அவர். ஸோ அவர் தான் ரொம்ப பெரிய ஒரு மேதை பொருளாதாரம். அவர்கிட்ட படிச்சால் அவர் அப்பயே போய் ஸோ அவங்களாம் கணக்கு போடுறாங்க இந்தியா வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு சரிவை சந்திக்க போகுது. நிறைய மக்களுக்கு வந்து இங்க சாப்பாடு இல்லாம இருக்கு. ஆனா நீங்க வந்து கேஷ் கிராப், இண்டிகோ, காட்டன் இதுல வந்து விளைய வச்சு உணவு பஞ்சத்தை உருவாக்குறீங்க. ஸோ அப்பெல்லாம் பேசி சொன்னாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்ல இருந்து வருது. அடுத்து வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டார், விவசாயத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தப்ப இந்தியன் எக்கனாமி அண்டர் த பிரிட்டிஷ் கொலோனியல் ரூல் ரிமைன் ஃபண்டமெண்டலி agrarian. About 85% of the country's population lived mostly in villages and derived livelihood directly or indirectly from agriculture. ஸோ விவசாயத்தையே சார்ந்த ஒரு 85% மக்கள் இருந்த நாடு இந்தியா. ஏன்னா அதோட பாப்புலேஷன், சாப்பாடு, அது ரொம்ப ஃபர்ஸ்ட் உணவு பூர்த்தி செய்யணும். ஆனால் அக்ரிகல்ச்சர் டியூரிங் ப்ரீ பிரிட்டிஷ் இந்தியா எப்படி இருந்துச்சுன்றது பாக்ஸ் இருப்பாங்க. பாத்தீங்கன்னா the French traveler Bernier described the 17th century Bengal in the following ways. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்பாங்க. இந்த பர்னியர் என்ன சொன்னாரு, இல்ல ஆக்சுவலா இந்த ஃபேக்ட்ல வந்து அவங்க என்ன சொல்ல வந்தாங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப செல்சிச்சான ஸ்டேட்மெண்ட் படிப்பாங்க. ஸோ இந்த புக்கு நீங்க தெளிவா படிக்கிறப்பதான் ஒரு கொஸ்டின் நீங்க அப்ரோச் பண்ண முடியும். இது முடிச்சுட்டு அப்புறம் நான் தனியாவே 11th இந்த புக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்குன்றது தனியா எடுத்து போறேன் நான். ஸோ the knowledge I have acquired of Bengal is 2 visits me to believe that it is richer than Egypt. ஈஜிப்டை விட ரொம்ப ஒரு சிறந்த ஒரு அக்ரிகல்ச்சரை வந்து நம்ம வச்சிருந்தோம். அந்த அளவுக்கு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு நம்மள்ட்ட இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா so agricultural productivity became incrementally low though it is in absolute terms. ஏன்னா வந்து லேண்ட் செட்டில்மெண்ட் அதுக்கப்புறம் இதை தான் விளைய வைக்கணும். அதனால என்ன ஆச்சு, ரொம்ப ஸ்டாக்னண்டா அது வந்து அக்ரிகல்ச்சர் செட்டில் ஆயிடுச்சு கீழே. ஸோ அதனால என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா கல்டிவேட்டர்ஸ் விதைக்கிறவனுக்கும் அது லேண்ட் வச்சுக்கும் எல்லாருக்கும் பிரச்சனையாகி ஒரு ஜமீன்தார் சிஸ்டம் அவங்க வந்து ஏற்கனவே சிஸ்டத்தை இன்னும் அவங்க பெருசாக்குறாங்க. பர்டிகுலர்லி அண்டர் ஜமீன்தாரி சிஸ்டம் which was implemented in the then Bengal. இங்க இருக்கும் அந்த பாயிண்ட். Presidency comprising parts of India's present-day eastern states, the profit occurring out of the agricultural sector went to zamindars instead of the cultivators. So அந்த ப்ராஃபிட் வந்து எல்லாமே யாருக்கு போயிருதுன்னா நில கிளார்கள் ஜமீன்தார்ஸ் அவங்கள்ட்ட போகுது தவிர விதைக்கிறவன்ட்ட வரல. ஸோ இது ஒரு பாயிண்ட். நீங்க அப்படியே ஜகீர்தாஸ் ஜமீன்தாஸ் எல்லாம் லைனா இங்க புக்கு படிக்கும் போது தெரிஞ்சிடும். ஸோ எல்லாத்தையும் எடுக்க முடியாது. ஆனா எந்தெந்த லெசன் படிச்சா உங்களுக்கு இம்பார்ட்டன்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளத்தை நம்ம ஒன்று பார்த்தோம். இந்த மாதிரி பாக்ஸ்
விட்டுருங்க. ஆனா பாக்ஸ் 1.0 1.2 போட்டா அதெல்லாம் படிக்கணும். இது அக்ரிகல்ச்சர் இதுல இண்டஸ்ட்ரி இந்த அதாவது தொழில்துறையில் என்ன இருந்துச்சு, என்ன மாதிரியான எஃபெக்ட் நம்ம சந்திச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை நம்ம டெவலப் பண்ணி வச்சிருந்த ப்ராடக்ட்ஸை அவன் கொண்டு போய் அங்கே அதிக ரேட்டுக்கு விற்று நம்மள்ட்ட ரொம்ப ரொம்ப குறைச்ச ரேட்டுக்கு எடுத்து நம்மளோட மில்ஸ் எல்லாத்தையும் கண்டம் பண்ணாங்க. அதுதான் இந்தியா could not develop a sound industrial base under colonial rule. Even as the country's world famous handicraft industries declined, no corresponding modern industrial base was allowed to come up take pride of place so long enjoyed by the farmer. So நம்மளால அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண முடியாம பண்ணாங்க. காட்டன் டெக்ஸ்டைல் மில்ஸ் மெயின்லி dominated by Indians are located in the western parts of the country, namely England, Maharashtra, Gujarat, while the jute mills circle dominated by the foreigners, mainly concentrated in Bengal. So subsequently the iron and steel industries began coming up in the beginning of the 20th century. Tata Iron and Steel Company, TISCO, incorporated in 1907. இதுவே ஒரு கேள்விதான், group 4 இந்த மாதிரி டைம்ல வரப்பலாம். டிஸ்கோ எப்போ ஆரம்பிச்சாங்க? A few other industries in the field of the sugar, cement, paper came up after the Second World War. However, there was hardly any capital goods industry to help promote further industrialization in India. Capital goods industry means industry which can produce machine tools. அதான் பெரிய லெவல்ல அந்த மாதிரி அதுதான் கேபிட்டல் குட் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஒரு அதிக மூலதனம் கொண்ட ஒரு தொழில் வளர்ச்சி டிபார்ட்மெண்ட் அது. So articles for current consumption, the establishment of a few manufacturing units here are here. அங்கங்க கொஞ்சம் வச்சுட்டு நம்ம வந்து சமாளிச்சு வரணும் நம்ம. ஸோ அதனால பெரிய எஃபெக்ட் எங்க இருந்திருக்கும், ஜிடிபி வந்து ரொம்ப ரொம்ப கேவலமா அடிபட்டிருக்கும். அதான் இட் ரிமைன் வெரி ஸ்மால். நம்மளால ஃபர்ஸ்ட் மாதிரி இருக்க முடியல. ஸோ அவங்களோட பர்பஸ் வந்து அந்த மாதிரி கெடுத்துச்சு நம்ம எல்லாத்தையுமே. And then foreign trade, இது important. This sector remained confined only to the railways, power generation, communication, ports and some other developmental undertakings. இது ஒரு பாயிண்ட். அவங்க எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க தவிர மற்றதெல்லாம் எதெல்லாம் பொறுப்பா எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்மள்ட்ட தள்ளி விட்டுட்டு எதுலெல்லாம் காசு நிறைய வருதோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரேட், வெளிநாட்டு வர்த்தகம். அந்த டைம்லயும் சரி, ஏற்கனவே நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியாவில் படிக்கிறப்பையும் ஏன்ஷியன்ட் தமிழகம் பார்க்குறப்பையும் வெளிநாட்டு வணிகர்கள் மார்க்கோ போலோ, அந்த ஃபாக்கின்னு இந்த மாதிரி வந்து டிராவலர்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம ரோமானியர்களோட கிரீக்கோட ட்ரேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஒண்ணு. வெள்ளக்காரன் இருந்தப்ப அவன் நாட்டுக்கு மற்றதான் வெளிநாட்டு ரேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அவனுக்கு சாதகமாக வச்சுக்கிட்டான் அதிகமே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டாரிஃப். டாரிஃபை போட்டு என்ன ஆகும்னா ஒரு லார்ஜ் எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் வந்து அவங்க வந்து உள்ளே இறக்கி நம்மளுடைய மொத்த நாடு உற்பத்தியை வந்து கெடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் சைனா எல்லாமே அங்கெல்லாம் அமைச்சு பண்ணாங்க. ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நடந்தது. டெமோகிராபிக் கண்டிஷன்ஸ், டெமோகிராபிக்ல என்ன பண்ணா, ஒரு ஃபர்ஸ்ட் கலெக்டட் த்ரூ சென்சஸ் 1881, இதுதான் சென்சஸ், ஃபர்ஸ்ட் சென்சஸ். இதை கணக்கு வச்சுக்கோங்க நீங்க. இந்த சென்சஸ் இது என்ன சொல்லுச்சுன்னா மக்கள் எத்தனை பேரு எவ்வளவுக்கு இருக்காங்க, வயசான பாப்புலேஷன், சின்ன வயசு பாப்புலேஷன், யாரை நம்பி யார் இருக்கா, அந்த மாதிரி ஒரு டெமோகிராபிக் பாப்புலேஷன். இந்த டெமோகிராபிக் கண்டிஷனை வந்து எது சொல்லுன்னா, அதிகமான வயசு இருக்கிறவங்க நாட்டில் வந்து இங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் போக முடியாது. அப்போ வந்து கம்மியான பாப்புலேஷன், அதாவது டிஃபரெண்ட் இண்டிபெண்ட், இந்த பாப்புலேஷனோட மிஸ்மேட்ச் தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு டெமோகிராபிக் டிரான்சிஷன் நடக்கிறப்ப கண்ட்ரியோட growth வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். So though suffering from certain limitations, it revealed that unevenness in India's population growth. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையாவே அமைஞ்சிச்சு. Trade through Suez Canal. So இது ஒரு ஃபேக்ட்ஸ் பார்த்துக்கோங்க பாக்ஸ்ல. சுவிஸ் கனால் எங்க இருக்கு, இந்தியாவுக்கும் சுவிஸுக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்கு, இந்த புக்ல நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். ஆன்லைன் பிடிஎஃப் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல கேட்டாலும் நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து அனுப்பிச்சிக்கிறேன். நான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பார்க்கலாம், இன்ஃபென்ட் மார்டாலிட்டி என்ன மாதிரி இருந்துச்சு, மக்கள் எவ்வளவு தூரம் வாழ்ந்தாங்க பாருங்க, அந்த ஆவரேஜ் டைம் இதெல்லாம் கொஸ்டினாவே இருந்துச்சு. நம்ம சுதந்திரம் வாங்குறப்ப நம்மளுடைய சராசரி வயது எப்படி இருந்துச்சுன்னா 32, இன் கான்ட்ராஸ்ட் டு பிரசன்ட் 53. ஸோ 35 வயசுல கூட இறப்பு நடந்திருப்பீங்க. அதனாலதான் சொல்ல வராங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரியான ஒரு வாழ்வாதாரத்தில் மக்கள் இருந்தார்கள். distribution of working persons across different industry sectors showed little sign of change. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரா நம்ம இந்த புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஒரு இதை ஃபர்ஸ்ட் லோ லெவல் ஆரம்பிச்சு, அக்ரிகல்ச்சர்ல ஆரம்பிச்சு, இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சு, ஃபாரின் ட்ரேட்ல ஆரம்பிச்சு, டெமோகிராபிக் டிரான்சிஷன்ல ஆரம்பிச்சு, ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர்ல ஆரம்பிச்சு ஒரு பாயிண்டா நீங்க எடுத்து படிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த லெசன் நீங்க முடிச்சிடலாம். ஸோ இவ்வளவுதான் இந்தியா
ஆன் த ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இதுதான் நம்மளுடைய ரியல் பிக்சர். அப்படியே தேனும் பாலும் ஓடி மாட மாளிகைகள்லாம் மக்கள் இல்லை, இந்த மாதிரி கூட குடிசையிலையும் தார்பா ஷீட்டு கீழே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இது படிப்படியா கவர்மெண்ட் வந்து அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்த ப்ராசஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் சேம் தான். அது இண்டிபெண்டன்ஸ் நீங்க அதுல படிச்சாவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் இது ரயில்வே பிரிட்ஜ் லிங்கிங் பாம்பே வித் தானே, இது குரூப் 4ல அடிக்கடி கேட்பான். ஃபர்ஸ்ட் ரயில்வே லைன் 1854 பாருங்க, எல்லாமே என்சிஆர்டி தான் இருக்கு. இதெல்லாம் இந்த இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி ஃபிகர் பாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கங்க பாத்துக்கணும். இது வந்து இம்பார்ட்டன்ட்டா கேட்பாங்க. அண்ட் டாடா ஏர்லைன்ஸ் பாருங்களேன், டிவிஷன் ஆஃப் டாடா அண்ட் சன்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷிங் இன் 1930 இனாகுரேட்டிங் ஏவியேஷன் செக்டார் இன் இந்தியா. அது ஒரு பாயிண்ட், அது ஒரு பாயிண்ட். Then conclusion. So India wants independence, the impact of 2 century long British colonial rule. So அப்புறம் agricultural sector வந்து was already saddled with surplus labor, so an extremely low productivity. அதிகமான லேபர் போய் உள்ள உட்காந்தாச்சு, ஆனா உற்பத்தி இல்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், இண்டஸ்ட்ரி ரொம்ப பாதிக்கப்பட்டுரும் அந்த அக்ரிகல்ச்சரல் செக்டார் வந்து. ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டார் வாஸ் crying for modernization, diversification, capacity building, and increased public investment. So foreign trade was oriented to feed industrial revolution in Britain. So infrastructure facilities, including famed railway network, needed upgradation, expansion, public orientation. So in nutshell, the social and economic challenges before this country were enormous. So இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்தியாவோட அந்த இண்டிபெண்டன்ஸ் வாங்குற டைம்ல இந்தியாவோட நிலைமை இருந்துச்சு. எப்படி சமூகத்தில், பொருளாதாரத்தில், மக்களோட வாழ்வாதாரத்தில், இப்படி ஒரு பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரி, ஃபாரின் ட்ரேட் ஒண்ணா. இங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப் அந்த பக்கம் விவசாயிங்க டெவலப் ஆனது சிஸ்டம் வேற, நம்ம ஊர் டெவலப் ஆன சிஸ்டம் வேற. அதாவது சவுத்துல வந்து டெவலப் ஆன சிஸ்டமே வேற மாதிரி இருந்துச்சு. இங்க வந்து அக்ரிகல்ச்சரை மட்டும் நம்பி இல்லை, இங்க வராது அப்படின்னு தெரிஞ்சோடனே அடுத்த மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டருக்கு நம்ம மூவ் ஆயிட்டோம். அப்படி மூவ் ஆகணும் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு படிப்பு விகிதம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இதெல்லாம் அதிகமாயிடுச்சு. பிளஸ் ஹெல்த் செக்டரை டெவலப் பண்ண ஆரம்பிச்சோடனே படிப்படியா இந்தியாவோட சராசரி ஆவரேஜும் தமிழ்நாடு ஆவரேஜ் எப்பவுமே ஹையஸ்டாவே இருக்கும். அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இன்ஃபென்ட் மார்டல், ஐஎம்ஆர், எம்எம்ஆர், ஜிஇஆர், இப்படி எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாலும் இந்தியாவோட பெட்டரா தமிழ்நாடு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகவே இருக்கும். இது டிஎன்பிசியில கேள்வியா கேட்பாங்க, யூபிஎஸ்சியில் அது கண்டிப்பா வரைய வராது. நம்ம யூபிஎஸ்சிக்கு சார்பா என்னென்ன சிலபஸ்ன்றது ஒன்று முடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தது இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் 11th எக்கனாமிக்ஸ் புக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர். இந்த மாதிரி 8 சாப்டர் இருக்கு. ஒரு புக்கா பார்த்து நம்ம முடிச்சிடலாம். நன்றி, வணக்கம்.